Praise the Lord. அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்பது தேவனுடைய சமாதானம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறபடி அவருடைய சுவிசேஷம் நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷன் எங்கெங்கேயோ ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதும் சரி, ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜ் முடிஞ்சோடனே வேலை முடிஞ்சோடனே கல்யாணம், மறுபடியும் அடுத்த ஒரு குடும்பத்துல மறுபடியும் அடுத்த பசங்களை படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி இதேதான் மனிதனுடைய ஓட்டமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனிதன் அநேகமாய் சம்பாதிக்கணும், அநேகமாய் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எப்போதான் நான் சமாதானமா இருப்பேன், அப்படியெல்லாம் செஞ்சாதானே நான் சமாதானமா வாழ முடியும்னு சொல்லிதான் மனித குலமாகிய நாம் எல்லா இடத்திலும் ஓடி எல்லா முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல தேவ சமாதானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தான் நம்மளை பிரசங்கிக்க சொல்லுகிறார். பாருங்க, தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்லும் பொழுது, நீங்க எருசலேம்ல மாத்திரம் அல்ல, யூதேயாவில மாத்திரம் அல்ல, நீங்க சமாரியாவில மாத்திரம் அல்ல, உலகம் எங்கும் கடைசி பரியந்தம் வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு எதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு சமாதானம் எங்க உண்டுன்னு தீர்வு தெரியும். பிரியமானவர்களே, ஆனால் இந்த பதிலை தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாருங்க, இங்க போனா சமாதானம் கிடைக்குமா, இங்க போனா மனசுக்கு ஆறுதலா இருக்குமா, நிம்மதியா இருக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பிரசங்கத்தை நாம் பிரசங்கிக்காமல் போனால் எப்படி மக்களுக்கு உண்மையான சமாதானம் போய் சேரும்? பிரியமானவர்களே, சுவிசேஷ பகுதியில நாம் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோமே, அவங்க இயேசு கிட்ட வருகிறதுக்கு முன்பாக எத்தனையோ வைத்தியர்களிடத்துல போனாங்க. இங்க போனா சுகம் கிடைக்குமா, அங்க போனா விடுதலை கிடைக்குமா, எனக்கு இந்த நோய் எப்படி குணமாகிறதுன்னு சொல்லி எல்லா முயற்சிகளும் எடுத்து 12 வருடம் அதே நோயினால அவங்க சிக்கி தவித்து பாரமா இருந்து கடைசியில இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தவர் அற்புதர் செய்யறான்னு சொல்லி அவருடைய அந்த வஸ்திர தொங்கலை அவங்க விசுவாசித்து தொட்டதுனால அன்றைக்கு தேவனுடைய வல்லமை புறப்பட்டுச்சு. இன்றைக்கு தேவனுடைய வஸ்திர தொங்கலை நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இது என்னப்பா வித்தியாசமா இருக்கு, தேவனுடைய வஸ்திர தொங்கலான்னு கேட்கிறீங்களா? நாம் அவருடைய வஸ்திர தொங்கலாய் காணப்படுகிறோம். எப்படி தெரியுமா? கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தை புரிய வைத்திருக்கிறார். இந்த உண்மை நமக்கு தெரியும். தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்ததே என்றால் யாரும் கொடுக்க முடியாத நிம்மதி, எதுவும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். தெரியும் பாருங்க, இந்த சத்தியம் தெரிந்த நாம் ஒரு வஸ்திர தொங்கலாய் காணப்படுகிறோம். அநேகர் இப்படிப்பட்ட பாரங்களோடு இருக்கிறார்களே, அவர்களிடத்துல தேவ சமாதானத்தை குறித்து நாம் பிரசங்கிக்கும் பொழுது, அவர்களிடத்துல சத்தியத்தை நாம் சொல்லும் பொழுது எத்தனை பேருடைய கண்கள் கலங்கும். பிரியமானவர்களே, எத்தனை பேருடைய மனபாரம் ஒரு இறக்கி வைத்தது போல அவங்களுக்கு எவ்வளவு லகுவா இருக்கும் பாருங்க. இன்றைக்கு இந்த தேவ சமாதானம் ஆகிய இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்காமல் போனோமே என்றால் அநேக ஆத்துமாக்கள் இதே பாரத்துடன் அழிந்து போகும் தான். பிரியமானவர்களே, அதனால ஒன்று நாம் நிச்சயித்துக் கொள்ளுவோம், நம்ம ஏதாவது ருசிச்சு பார்த்தோம்னா அதை மற்றவர்களுக்கு நம்ம எவ்வளவு அழகா இது நல்லா இருக்கு, இதை நீங்க ருசிச்சு பார்த்தோன்னு சொல்றோம்ல, தேவ சமாதானத்தை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். அநேகர் இப்படிப்பட்ட சமாதானத்துக்காய் காத்து கொண்டு இருக்கிறாங்க, அநேக பாரத்தோடு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜனத்தை நோக்கி சொல்லுவோம், உங்களுக்கு சமாதானம் கொடுக்க
கொடுக்க இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்டு என்று சொல்லி ஒரு வஸ்திர தொங்கலாய் நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம் நிமித்தம் வல்லமையை புறப்பட செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சுகள் நிமித்தம் அநேகருக்கு ஆறுதலாய் காணப்படும். பிரியமானவர்களே, அதனால தேவ சமாதானமாகிய இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்போம். அநேகரை பாரத்திலிருந்து அநேக பாரத்திலிருந்து அவர்களுடைய இருதயத்தை லகுவாக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த காரியத்தை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.